கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஒரு பிரபலமான உலக தலைவர் உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு மறக்க முடியாத, நம்ப முடியாத அனுபவமா இருக்கும்ல. அப்ப இந்த உலகத்தையே படைத்த தேவன் உங்களை சந்திக்க வந்தா எப்படி இருக்கும்? எபிரேயத்துல பக்காட் என்றால் விசிட் என்று அர்த்தம். நம்முடைய தேவன் நம்மை சந்திக்கிற தேவனா இருக்கிறார். பழைய ஏற்பாடு முழுவதும் கர்த்தர் பல மனிதர்களை திட்டமிட்டு சந்தித்திருக்கிறார். தேவனுடைய வருகை சில சமயங்கள்ல நியாயத்தீர்ப்பை கொண்டு வந்தாலும் அது பெரும்பாலும் தன் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்காகவும் அவருடைய கண்காணிப்பை காட்டுவதையும் குறிக்கிறது. தேவன் ஒருவரை சந்திக்கும் போது முடியாதவைகள் சாத்தியமாகிறது. ஆதியாகமம் 21வது அதிகாரத்துல தேவன் சாராளை சந்தித்தார். யாத்ராகமத்துல 430 வருட அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க இஸ்ரவேல் ஜனத்தை சந்தித்தார். குழந்தை இல்லாத சகரியா மற்றும் எலிசபெத்தை சந்தித்து தம்முடைய வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றினார். புதிய ஏற்பாட்டிலும் தேவன் அநேக மக்களை சந்தித்தார். இன்றும் தேவன் நம்மளை அவருடைய வார்த்தையின் மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்மை சந்திக்கிறார். பொதுவாக தேவன் யாரையும் தற்செயலாக சந்திப்பதில்லை. மணமகனின் வருகைக்காக தயாராக இருந்த விவேகமுள்ள கன்னிகைகள் போல நாமும் அவருடைய வருகைக்காக ஜபத்துடன் ஆயத்தமாக இருப்போம். ஆமென். அவர் வாக்கு பண்ணுவார், விசிட் பண்ணுவார், சொன்னபடி செய்து முடிப்பார்.